ஹாய் கைஸ், how are you? இப்போ உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வீடியோவோடு வந்திருக்கேன். இது என்ன வீடியோனா ஸ்விக்கியோட ஸ்கேம் வீடியோ. அதாவது கீழே பாருங்கள், அவுட் ஃபார் டெலிவரின்னு சொல்லிட்டு 3 minutesன்னு போட்டிருக்கா. நான் டெலிவரி பண்ண டைம் வந்து மேலே போட்டிருக்கு பாருங்கள், 2:45 AM 2:45க்கு காலங்காத்தால் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். 3 minutes அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேவா? இப்போது இந்த டெலிவரி ஏஜெண்ட் வந்து இங்கே இருக்காங்க, அதாவது வாவ் மோமோவில் இருக்கார். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக இந்த வாவ் மோமோவுக்கும் என்னோடய ஹாஸ்டலுக்கு எவ்வளோ டைம் தூரம்னு தெரியாது எனக்கு. பட் இதில் காட்டுறது 3 minutesல அவர் வந்துடுவார் அப்படின்னு காட்டுது. சரி, நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரத்தில் வருவாங்க இல்லை எவ்வளோ நேரத்தில் வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது மணி 3:02. ஓகேவா? இந்த வீடியோவை இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு வழியாக ஆர்டர் நம்ம கையில் கிடச்சிருச்சு. நம்ம ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் கழிச்சு. இதில் வந்து அந்த டெலிவரி ஏஜென்ட் இல்லை அந்த கடைக்காரங்களையும் நம்ம வந்து ப்ளேம் பண்ணுறதோ குற்றம் சொல்கிறதோ முடியாது. ஏன்னா அவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஏன்னா தூரம் இருக்கும், அவங்க ப்ரிப்பேர் பண்ண லேட் ஆகலாம். ஆனால் இந்த ஸ்கேம் பண்ணுறது ஸ்விக்கி ஆப் தான். ஏன்னா அவனுங்க டைம் போடலன்னா கூட நம்ம பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு போயிடலாம், பசியில் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவனுக்கு டைமை போட்டு நம்ம பசியை இன்னும் அதிகமாக்கி காண்டாக்கிட்டானுங்க. இதுதான் ஃபைனலி மோமோ பர்கர், 2 பர்கரு, அப்புறம் அந்த இது மோமோஸ் சட்னி பிடிக்காது, அது வந்துச்சு. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, எனக்கு எப்போவுமே மோமோஸ்னால் பிடிக்கும். வாவ் மோமோவில் எப்போவும் நல்லாயிருக்கும், என்னோடய ஒப்பீனியன். பட் இங்கே ரொம்ப